ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, என்று உன் வராகியானவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செய்தி. என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உன்னுடைய மனதை பல சிந்தனைகளுக்குள் ஆழ்த்தாமல், உன் வராகியானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுமையாக செவி கொடுத்து கேள். உனக்கு மிகவும் நெருக்கமான உறவில் இருக்கின்ற ஒரு கணவனும் மனைவியும் பயங்கரமான திட்டத்தோடு உன் வீட்டிற்கு வருகிறார்கள். இவர்கள் இருக்கின்ற இடத்தை நான் சொன்னால் அந்த திசையை நீ கண்டுபிடித்து விடுவாய். அது மட்டுமல்லாமல் அது என்ன திசை என்று இந்த வராகி நீ சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீ என் வார்த்தைகளை கேட்டாயா இல்லையா என்று எனக்கு தெரியும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு செய்தி இந்த தாயிடம் இருந்து வரும்பொழுது அந்த செய்தி முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் இருக்கும் உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக அது எடுத்துச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் நமக்கு நல்லது நினைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை எப்பொழுதும் எடுத்துச் சொல்ல இந்த வராகியானவள் நான் வருகிறேன் என்றால் என்னை நீ அவமதிக்கலாமா? என்னை விட்டு நீ தள்ளி நிற்கலாமா? இந்த தாயின் அன்பை பெறுவதற்கு நீ தயங்கலாமா? இதையெல்லாம் முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன் வராகியானவள் என்னுடைய அன்பு உனக்கு எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும். அன்பு உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த பயங்கரமான திட்டத்தை ஒருவர் தீட்டுகிறார் என்றால் இதனை உடனடியாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக என்னவென்று இதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க நமக்கான ஒவ்வொரு உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கப் பெற வேண்டும். போலியான மனிதர்களுக்கு மத்தியில் போலியான ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட ஒரு சந்தோஷத்தை நான் ஒரு முறையாவது உண்மையாக பெற்றுவிட வேண்டும் என்பதுதானே உன் எண்ணமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த எண்ணத்தை பெறுவதற்கு என் குழந்தைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கு நீயும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. யார் வந்தால் எனக்கென்ன என்று நினைக்கின்ற குழந்தையானால் நீ இதற்கு மேல் என் வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. உன் வராகியானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கை கொண்ட குழந்தைகள் மட்டும் இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்டால் போதும். இனி உன்னை தொடரும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அழுத்தமாக கொடுக்கும். எந்த நேரம் என்ன வேண்டும் என்று நீ நின்றாலும் அந்த நேரம் அது உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை நான் சொல்லித்தான் நீ பெற வேண்டும் என்ற அவசியமில்லை. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றியும் நான் மதிப்பும் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் எப்பொழுதும் கிடைக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கென சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றிட வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கென துணையிருந்து என்னவெல்லாம் எடுத்துச் சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ கவனமாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்காக எதையெல்லாம் நடத்தித்தர காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, தெய்வம் ஒவ்வொரு முறையும் நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பதில்லை. கொடுக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ ஆழமாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை மற்றவர்கள் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்படாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீயாகவே சரியாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீயாகவே என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கும் எல்லா நிலைகளையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிட்டால் அது போதும். இனி எந்த நேரம் என்ன ஆகுமோ ஏதுவாகுமோ என்ற பயத்தை எல்லாமும் தாண்டி எப்பொழுதும் நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உனக்கு தானாகவே புரிந்துவிடும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எப்பொழுதும் நன்மதிப்பை கொடுக்கும் என்பது உனக்கு மிகப்பெரிய உண்மையை எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நாம் கனவிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பார்த்து ஏங்கி தவிர்க்கக்கூடாது. அதாவது பல நல்ல விஷயங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் முழுக்க முழுக்க தெளிவோடு ஒவ்வொன்றையும் உணர்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே.
இத்தனை காலமும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி எல்லாமே உன்னை சரியாக மேன்மை அடையச் செய்யும் என்பதை நீ புரிந்து சரியான ஒன்றை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு தரக்கூடிய நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி எந்த நிலையிலும் என் குழந்தை தன் வாழ்க்கையை கட்டாயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. சரியாக ஒவ்வொரு நிலையையும் என் குழந்தை நீ கடந்து வாழ்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே என்று சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கே என்று எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. இருக்கும் காலம் இனி முழுமையிலும் நீ உனக்கு வேண்டியது மனநிறைவோடு பெற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தைக்காக நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை தொடர்வது உனக்கு எப்பொழுதும் சரியாக புரிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதே உனக்காக நான் உணர்த்தி கொடுப்பேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ கவனித்து விடு. ஒரு கணவனும் மனைவியும் உனக்கு நன்கு தெரிந்தவர்கள் பயங்கரமான திட்டத்தோடு வருகிறார்கள் என்றால் அவர்கள் உனக்கு கெடுதல் செய்யும் விஷயமாக இருந்தால் நான் அனுமதி கொடுப்பேனா? உன் வராகி அதற்கு ஒருபொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன். இவர்கள் உன்னை தேடி உனக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யத்தான் வருகிறார்கள். அதனால்தான் நான் இவர்களுக்கு அனுமதி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான நன்மையை செய்யவும் நான் முன் வந்து நிற்கின்றேன். உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை முன்னிறுத்தவும் நான் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். தெய்வம் உனக்கென்று ஒரு நல்ல காரியத்தை நடத்த முடிவு செய்யும் இந்த நேரம். என் குழந்தையே, நீ எந்த தருணத்திலும் உண்மைகளை மட்டும் உன் வாழ்க்கையில் விட்டு விடாதே. எப்பொழுதும் நமக்கு இது போன்ற விஷயங்கள் நடக்குமா என்று கேட்டால் அது வாய்ப்புகள் குறைவுதான். எப்பொழுது இது போன்ற விஷயங்கள் நடக்கவில்லை என்று நடக்கும் பொழுது அந்த விஷயத்தை நீ உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் தாயின் அன்பு உனக்கு எதையெல்லாம் சொல்லித்தரும் என்பதையும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. இப்படியாக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மன நிறைவை சரியாக கொடுக்க வேண்டும். வருகின்ற இந்த காலங்கள் என் குழந்தை நீ எதையும் கைவிடாமல் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் மனதிற்குள் குழப்பங்களை கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்பொழுது நீ எந்த அளவிற்கு பாக்கியத்தை பெற்ற குழந்தை, எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். உனக்காக இப்படியெல்லாம் கூட மனிதர்கள் வருகிறார்கள். இவர்கள் எல்லாம் உன்னை நினைப்பதற்கு என்ன காரணம் என்பது போன்ற பல குழப்பங்கள் உனக்கு வந்திருந்தாலும் அதற்கான தீர்வை நான் உனக்கு தருவேன். இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னை எப்படியாக மாற்றப் போகிறது என்கின்ற ஒரு உணர்வை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது போல உனக்கு மேலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கை நிச்சயமாக இனி நடத்தி கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா நேரங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றிக்காக உனக்கு உறுதுணையாக நிற்கும். இவர்களுடைய அன்பு உன்னை நிச்சயமாக மெய்சிலிர்க்க வைக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. யார் என்று சொன்னால் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? உண்மையாக உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் துணையிருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நீ எந்த நிலையிலும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. பயன்படுத்திய பின்பு நன்றாக வந்திருக்கிறது. இலையெல்லாம் நல்ல பச்சையாக மாறுகிறது. மரம் நல்ல வலிமையாகவும் இருக்கிறது. உனக்காகவே எப்பொழுதும் இந்த வராகி உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு நீ முழுக்க முழுக்க உன்னுடைய நம்பிக்கையை நீ உன் வாழ்க்கையை சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நீ எப்பொழுதும் இந்த வராகி முன்னால் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது எல்லாமே நான் சரியாக உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்துவேன். நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் உனக்கு நான் நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. நான் சொல்கின்ற இந்த கணவனும் மனைவியும் யார் தெரியுமா? அதாவது குலசையில் இருக்கின்ற முத்தாரம்மன். ஞானமூர்த்தீஸ்வரரை பற்றித்தான் உன் வராகி இத்தனை நேரம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்களை நீ நேரில் சென்று பார்த்தாயோ அல்லது மனதில் இவர்களை நினைத்தாயோ இவர்களிடமிருந்து நீ உனக்கு ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று எண்ணினாலோ எதுவென்றாலும் சரி, இவர்களுடைய அன்பு முழுக்க முழுக்க உன்னை தொடரப்போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்.
இவர்களுடைய அன்பு முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெறப்போவது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன் வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்வதை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்வது போல உனக்கு புரிகிறது அல்லவா? இடத்தில் நீ ஒரு முறை கேட்டிருக்கின்ற ஒரு விஷயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக முழுமையாக மாறப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நடக்கிறது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு இனிமேல் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் நீ சரியாக உணர வேண்டிய வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே. இந்த வராகி நான் உனக்கு துணை இருந்து சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை முழுக்க முழுக்க மேன்மைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான அன்பும் நம்பிக்கையும் எங்கிருந்து கிடைக்கும் தெரியுமா? இது போன்ற தெய்வத்தினுடைய அன்பிலிருந்து உனக்கு கிடைக்கும். வேறு எங்கும் இது எல்லாம் உன்னால் தேடிப் பெற முடியாது. நீ எங்கே தேடினாலும் இது உனக்கு கிடைக்கவும் கிடைக்காது என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.